25 n belongs to z plus 6 n belongs to z plus 6 9 2 n 9 2 to the power n பெரிது n plus 3 factorial factorial na தெரியும் பயப்பட தேவையில்ல factorial என கணித தொகுத்தறிவு முறையால் நிறுவுக என்னக்கு இல்ல எனக்கு ben belongs to z plus first என்ன ஹோடு first on to the left hand right hand first கெடுகோ n சமன் உண்டா முதலாவது n belongs to z plus என்று தந்திருக்கிறதால n belongs to z plus என்று தந்திருக்கிறதால n சமன் உண்டாகத்தான் இது ஆராயுது n சமன் உண்டாக பிள்ளை n சமன் உண்டாக left hand side என்னன்னு சொல்லி ஆராய்வோம் 9 into 2 to the power 1 18 right hand side ஆராய்வோம் right hand side தம்பி n is equal 1 ஆக 1 plus 3 factorial அதாவது 4 factorial வேல்யூ எழுதி காட்ட வேண்டும் பதம் சொல்லணும்னு பெருசுன்னு சொல்லி அதனால பக்கம் பெருசு இல்லை 4 factorial எத்தனை 1 தர 2 தர 3 4 24 ஆகவே n சமன் உண்டாக முடிவு உண்மை இல்ல இதை எழுதி காட்டுங்க அது பிரச்சனை இல்லை 18 24 தான் சின்ன பிள்ளைக்கும் தெரியும் 24 பெருசு இல்லை அதனால 18 விட 24 பெரிதுன்னு எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை டிரெக்டா அதுக்கு அடுத்ததாகவே n சமன் உண்டாக முடிவு உண்மை எழுதலாம் முடிவு உண்மை அடுத்த இதுபோல் n சமன் k ஆக முடிவு உண்மை என்க அதாவது 9 into 2 to the power k பெரிது k plus 3 factorial right இப்ப இவருக்கு என்ன மாற்றம் செய்தால் n சமன் k plus 1 ஆக முடிவு உண்மை வரும் அடுத்ததாக n சமன் k plus 1 ஆக முடிவு உண்மை என நிறுவல் அதுக்கு நான் இதைத்தான் எடுக்க போறேன் இல்ல 9 into 2 to the power k பெரிது k plus 3 ஃபேக்டோரியல் எடுக்கிறேன் நான் சொன்னேன் உன்னோட விருப்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய் உனக்கு தெரியும் இது பிரச்சனை இல்லை இந்த இருக்கு இது 2 இது k plus 1 ஆக வர வேணும் 2k plus 1 ஆக வந்தா 2k இருக்குது 2 ஓராம் அடுக்கொண்டு வர வேணும் ரெண்டு பக்கமும் என்ன செய்வோம் 2ஆல பெருக்குவோம் அதுக்கு பிறகு யோசிப்போம் என்ன செய்யறது இருபுறமும் 2ஆல பெருக்கினாதான் 2 தடவை 9 into 2k 2 தடவை k plus 3 ஃபேக்டோரியல் இப்ப இதை எழுதலாம் 9 into 2k plus 1 என்று ஒரு பகுதி முடிச்சு அடுத்த பகுதி k plus 4 ஃபேக்டோரியல் இல்லையா இது k plus 1 ஆக k plus 4 ஃபேக்டோரியல் எழுத வேண்டும் ரைட் அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஜிவானி இதுல k plus 3 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும் k plus 4 ஃபேக்டோரியல் ஆக வாரண விதத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லு பாப்போம் k plus 4 வேணும் அப்ப நான் இந்த 2 இல்லாமாக்கு செய்து போட்டு k plus 4 போட்டா என்ன நடக்கும் இவரை விட பெரிய ஒரு ஆளைத்தான் அவருக்கு இப்ப போட்டு பிரச்சனை இருக்கா ஆகிஷ் 2 இல்லாமாக்கி போட்டு 2 விட பெரிய ஆளை போட்டா குறி மாறாது 2 இல்லாம போய் போடுவோம் அடுத்து k plus 4 போடுறேன் 2 விட k plus 4 இந்த வேல்யூக்கு எப்படி இருக்கு மேடம் பெரியதாக இருக்கும் ஆகவே இவருக்கு k plus 4 போடுறேன் வேணவனாக சொல்லுவோம் கணித வேத மாதிரி 2 விட k plus 1 பெரியது சாரி
k plus 4 இல்லையா k plus 4 தெரியுது k plus 4 தெரியுது so every எல்லா n belongs to z plus க்கும் தெரியுது ஆகவே இதை அடுத்த வரியில் எழுதலாம் 9 into 2k plus 1 பெரிது k plus 4 தம்பி ஃபேக்டோரியல் 1 2 3 4 up to k plus 3 மட்டுக்கு வந்து k plus 4 பெருக்கப்பட்டா k plus 4 ஃபேக்டோரியல் இதான் நிறுவல் எங்கட பிள்ளைகள்டா சின்னி விட்டுருந்தானுவ சரி இல்ல நிறைய பேர் செய்யல ராஜா நிறைய பேர் செய்யல ரைட் இது கவனிங்க மிச்ச கவனம் சில பிள்ளைகள் என்ன செய்யறா இதனை எடுத்துக்கொண்டு போய் இதனை காட்டுற அப்படி காட்டுனா மார்க்ஸ் இல்லை சில பிள்ளைகள் செய்யற வேலை இதுல இருந்துதான் எதற்கு வர வேணும் நீ சில பிள்ளைகள் என்ன செய்யறது தெரியுமா இதனை எடுத்துக்கொண்டு வந்து இதனை காட்டுற அப்படி தந்தா மார்க்ஸ் இல்லை ரிவர்ஸா செய்தா மார்க்ஸ் இல்லை இதுக்கு மார்க்ஸ் இல்லைன்னா அடுத்ததாக எழுதுறதுக்கு மார்க்ஸ் இல்லை ஆகவே n சமன் k plus 1 ஆகவும் முடிவு உண்மை எனவே கணித தொகுத்தறிவு முறையால் எல்லா n belongs to z plus க்கும் இதுல என்ன இருக்க வேண்டும் முடிவு உண்மையாகும் முடிவு உண்மையாகும் அதுங்களா இது யோசிக்கலாம் பிள்ளைகளுக்கு யோசிக்கலாம் அதான் இந்த முறை போட்டுருக்கான் வார முறை ஒருவான் சொல்ல இயலாது வார முறை வேறு டைப் ஏதாவது போடுவான் படிப்போம் தேடி தேடி படிப்போம் எது போடுவானோ அதை தேடி படிப்போம் சரியா இது முதலாவது